ரஜினிகாந்தோட படங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிலும் லோகேஷ் கனகராஜ், ரஜினி, சன் பிக்சர்ஸ் இந்த கூலி படத்தில் இணையும் போது பெரிய சக்ஸஸ் உண்டு. அந்த சக்ஸஸ் மக்களிடம் கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கமில்லாமல் அமைதியாக பணிகளை செய்து கொண்டு இருக்காங்க என்று மூத்த பத்திரிகையாளர் சேக்குவாரா பேட்டி ஒன்றை தெரிவிச்சிருக்காரு. இது மிகவும் பேசும் பொருளாக மாறியிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்கு போய் பார்க்கலாம். அதாவது ரீசன்ட் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்திருக்க சேக்குவாரா, படத்தின் பெயர் மட்டும்தான் கூலி, ஆனால் பிஸ்னஸ் எல்லாம் கோடி கணக்கில் நடக்குது. ஓவர்சீஸ் விற்பனை மட்டும் 100 கோடி என்கின்றாங்க. கேரளாவில் 20 கோடி, கர்நாடகாவில் 20 கோடி, ஆந்திரா தெலுங்கானா சேர்த்து 60 கோடி, ஓடிடி 105 கோடி என்று கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் நடந்திருக்கிறதா உத்தேசமாக சொல்கிறாங்க. இதனை தாண்டி தியேட்டர் கலெக்ஷன் என்று தனியாக இருக்குது. எனவே சன் பிக்சர்ஸ் காட்டில் அடைமழை தான் என்று நாம் சொல்லலாம். கங்குவா, தக் லைஃப் போன்ற பெரிய பேனரில் நடித்த பெரிய ஹீரோக்களின் படங்கள் தோல்வியடைந்து விட்டதனால பெரிய எதிர்பார்ப்பு கூலி படத்திற்கு இருந்திருக்கு. அதிலும் லோகேஷ் கனகராஜ் ப்ளஸ் ரஜினி ப்ளஸ் சன் பிக்சர்ஸுக்கு மிகப்பெரும் எதிர்பார்ப்பை மக்கள் எதிர்நோக்கி இருக்காங்க. மிகப்பெரிய காயத்திற்கு பிறகு மருந்தா இந்த படம் இருக்கும் என்று நம்ம நம்பலாம். எனினும் படக்குழு உள்ளிட்ட யாருமே பெரிதாக இந்த படத்தை பேசலை. இதற்கு காரணம் ஓவர் எதிர்பார்ப்பை தந்துவிடக்கூடாது என்று நினைக்கலாம். கங்குவா, தக் லைஃப் படங்களுக்கு ஓவர் ஹைப் தந்தது தான் தோல்விக்கு பெரிய காரணமாக அமைந்துவிட்டது. ரெட்ரோ படத்திற்கு பெரிதாக ஹைப் தராததுனால சுமாராக அந்த படம் ஓடியது. அது சூர்யாவுக்கும் ஊக்கத்தை தந்திருக்கு. ஏற்கனவே ரஜினி படங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதிலும் லோகேஷ் கனகராஜ், ரஜினி, சன் பிக்சர்ஸ் இணையும் போது பெரிய சக்ஸஸ் உண்டு. அந்த சக்ஸஸை மக்களிடம் கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் அமைதியாக பணிகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகிறது படத்துக்கு ஓவராக எதிர்பார்ப்பு தந்துவிட்டு மண்ணை கவுவதை விட இப்படி அமைதியாகவும் நிதானமாகவும் இந்த விஷயத்தை கொண்டு செல்கிறாங்க அவங்க. கண்டிப்பாக இந்த படம் பெரிய அளவில் ஓடும். லோகேஷோட ரஜினியும் இணைந்து படத்தை தந்திருக்கிறாங்க என்ற ஒரே ஒரு ஹைப் போதும். மீடியா ஹைப் இந்த படத்துக்கு அவசியம் இல்லை. ரஜினிக்கு விளம்பரமே தேவையில்லை. இயற்கையான விளம்பரங்கள் மூலமாகவே மட்டும் பார்த்தீங்கன்னா கூலி படம் பேசப்பட்டு வருது. பல நடிகர்கள் இந்த படத்தில் இருப்பதே மிக பெரும் பலத்தை தரும். 60 கோடி ரூபாய்க்கு தெலுங்கானா, ஆந்திராவில் கூலி படம் பிஸ்னஸ் ஆகியிருக்கின்றா. நாகார்ஜுனா படத்தில் இருப்பதும் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏற்கனவே ரஜினி படம் கர்நாடகாவில் நன்றாக போகும். இந்த படத்தில் உபேந்திரா இணைகிறார். எனவே கர்நாடகாவில் நன்றாக ஓடும். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்து வரும். இதில் நடிப்பதால் கேரளாவில் நன்றாக ஓடும். அமீர் கானும் இதில் கெஸ்ட் ரோலில் இருக்கிறதுனால பாலிவுட்டில் இந்த படம் இப்போதே வியாபாரம் அதிகமாகுது. தக் லைஃப் படம் கர்நாடகாவில் வெளியாகாததுனால கூலி படத்துக்கு பிரச்சனை வருமா என்று கேட்குறாங்க. அதற்கெல்லாம் சான்ஸே கிடையாது. தக் லைஃப் படத்தையே சரியான முறையில் அணுகியிருந்தால் நிச்சயம் கர்நாடகாவில் வெளியாகியிருக்கும். அதனால் ஓவர் ஹைப் வேண்டாம் என்பதனால இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சே வேண்டாம் என்று திட்டமிட்டிருக்காங்களாம். ஆடியோ லான்ச் வச்சா கண்டிப்பாக இதில் நிறைய பேர் ஓவராக பேசுவாங்க, ஓவராக ஹைப்பை கிளப்புவாங்க. இதனால் படத்துக்கு அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஆடியோ லான்ச்சை கேன்சல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.